பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் புகழும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரே குடும்பமாய் ஒன்றிணைந்து கூடியிருக்கும் சபை விசுவாசிகளுக்கு இனிய நல்வாழ்த்துகள். இந்த மகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தர் நம் சபைக்கும் நம் குடும்பங்களுக்கும் செய்த பெரிதான நன்மைகளையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நினைத்து அவரை போற்றுவதும் மகிமைப்படுத்துவதும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து களி கூறுவதும் எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോന് സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോന് സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. ஃபுல் காஸ்பல் பெண்டிகோஸ்டல் சர்ச் ஊழியங்கள் 1933 ஆண்டு குமரி மாவட்டம் கடமலை குன்று என்ற இடத்தில் பாஸ்டர் ஜே ஜான் ரோஸ் அவர்களால் துவங்கப்பட்டது. 1977 ஆண்டு வரை பாஸ்டர் ஜே ஜான் ரோஸ் அவர்கள் தலைவராக இருந்து ஊழியத்தை வழிநடத்தி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் என் தாமஸ் அவர்கள் 2002 ஆண்டு வரை இந்த ஊழியத்தை வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா முழுவதும் விரிவுபடுத்தி ஸ்திரப்படுத்தினார்கள். அவரைத் தொடர்ந்து தற்போதைய தலைமை போதகர் பாஸ்டர் ஐ வினில் சதீஷ் அவர்கள் இந்த ஊழியத்தை இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் உலகின் பல நாடுகளுக்கும் விரிவுபடுத்தி ஊழியத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இப்போது இந்த ஊழியமானது இந்தியாவில் 26 மாநிலங்களிலும் 6 யூனியன் பிரதேசங்களிலும் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், நேபாளம், இலங்கை, ஆஸ்திரேலியா, குவைத், துபாய், பஹ்ரைன், உகாண்டா, அமெரிக்கா ஆகிய உலகின் 10 நாடுகளிலும் விரிவடைந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 1959 ஆண்டு பாஸ்டர் ஜே ஜான் ரோஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூர் சபையில் ஊழியம் செய்த சிஸ்டர் ரத்தின தீபம் அவர்களையும்
திருநெல்வேலி சபையில் ஊழியம் செய்த மதர் அவர்களையும் ஊழியத்துக்காக கோவை மாவட்டத்திற்கு அழைத்து வந்து காந்திபுரம் 2ஆம் நம்பர் தெருவில் ஒரு வீட்டினை 60 ரூபாய் வாடகைக்கு எடுத்து அதில் நமது சிவானந்தா காலனி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆத்துமாக்கள் பெருகினபடியால் ஆராதிக்க இடமில்லாமல் 1966ஆம் ஆண்டு காந்திபுரம் 5ஆம் வீதியில் 100 ரூபாய் வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்து அங்கு ஒரு ஷெட் போடப்பட்டு ஆராதனை நடத்தப்பட்டு வந்தது. 1979ஆம் ஆண்டில் சிவானந்தா காலனி வள்ளுவர் வீதியில் இந்த இடம் வாங்கப்பட்டது. பின்பு அதில் ஒரு சிறிய ஓடு போட்ட வீட்டில் ஆராதனை தொடங்கப்பட்டது. ஊழியத்தை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்தார். ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்முடைய பாஸ்டர் டேவிட் வில்லியம் அவர்களும் பாஸ்டர் அம்மா கெட்சியால் டேவிட் வில்லியம் அவர்களும் நமது சபையை பொறுப்பெடுத்தார்கள். அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் இரவு பகலாக ஜெபத்தில் தரித்திருந்து சபை வளர்ச்சிக்காக பாடுபட்டு அதிகமாக உழைத்தார்கள். இங்கிருந்து தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியாதபடி பல இன்னல்கள், போராட்டங்கள், பாடுகள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இயேசுவை மட்டும் சார்ந்து கொண்டு ஊழியத்தில் ஓடினார்கள். சபை படிப்படியாக வளர ஆரம்பித்தது. மேலும் 2010ஆம் ஆண்டில் கர்த்தரின் பெரிதான கிருபையினால் கோவை CSI பாய்ஸ் ஸ்கூல் மைதானத்தில் பிரம்மாண்டமாக தந்தை S.J. பெர்க்மான்ஸ் அவர்களால் நற்செய்தி கூட்டம் நடத்தப்பட்டது. அதுவரை ஞாயிறு ஒரு ஆராதனையாக இருந்த நிலை மாறி ஞாயிறு காலை 2 ஆராதனைகளாகவும் மாலை ஒரு ஆராதனையாகவும் நடைபெற்று வருகிறது. 2015ஆம் ஆண்டு சபை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சபை கட்டிடத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பார்க்கிங் மற்றும் சவுண்ட் ப்ரூஃப் போன்ற சமீபத்திய தொழில்நுட்பத்துடன் சபை கட்டமைக்கப்படவும் நமது போதகர் மற்றும் சபையாரால் ஆலோசித்த முடிவு எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2015இல் கட்டிட வேலைகள் தொடங்கப்பட்டது. பல எதிர்ப்புகள் மற்றும் தடைகள் வந்தது. ஆனாலும் இடைவிடாமல் சபையாருடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் ஒத்துழைப்பினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் குறுகிய காலத்தில் வேலைகளை துரிதமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாளன்று நமது ஸ்தாபன நேஷனல் பிரசிடென்ட் பாஸ்டர் வினில் சதீஷ் அவர்களால் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1999இல் சுமார் 150 ஆத்துமாக்களாக இருந்த சபை தற்போது வளர்ந்து 2016ஆம் ஆண்டு சுமார் 700 ஆகவும் இப்பொழுது 2024ஆம் ஆண்டு 1000ற்கு மேற்பட்ட நிலையில் உயர்த்தப்பட்டு தேவனை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கிருபை பாராட்டி வருகிறார். இன்டர்னல் ஃபெசிலிட்டிஸ். சபை விசுவாசிகளின் பிரயோஜனத்திற்கு என இந்த கட்டிடத்தில் பார்க்கிங், சர்ச் பால்கனி, மினி ஹால், டைனிங் ஹால், கிச்சன், லிஃப்ட், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஞானஸ்நான தொட்டி மற்றும் ஊழியர்கள் தங்குவதற்கு வசதியாக VIP ரூம், கெஸ்ட் ரூம் என வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நமது சபையின் பார்க்கிங் தேவையை கருத்தில் கொண்டு நமது சபை போதகரின் முயற்சியினாலும் நமது சபை விசுவாசிகள் மற்றும் தேவ பிள்ளைகளின் ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பலவிதமான தடைகளை தகர்த்து தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்து சபைக்கு அருகாமையில் 11.5 சென்ட் நிலத்தை தேவ சித்தத்தின்படி கிரயம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். நமது சபையின் சார்பில் கையருகே கிளையாக நேரு நகர், வேதாம்பாள் நகர் மற்றும் சூலூர் ஏரோ நகர் ஆகிய இடங்களில் கிளை ஊழியங்கள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. வட இந்தியா மற்றும் தென்னிந்திய ஊழியங்கள். நமது சபை போதகரின் தரிசனத்தின்படியும் அநேக விசுவாசிகள் மற்றும் தேவ பிள்ளைகளின் ஜெபத்தினாலும் தியாகமான காணிக்கைகளினாலும் வட இந்தியா மற்றும் தென் இந்தியாவில்
அநேக புதிய ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படவும், இடங்கள் வாங்கவும், ஆலயங்கள் கட்டவும் மற்றும் ஊழியர் தங்கும் வீடுகள் கட்டவும் கடந்த 20 ஆண்டுகளில் தேவன் உதவி செய்தார். 2012ஆம் ஆண்டு வரை சர்க்கிள் சபையாக செயல்பட்டு வந்த நமது சபையானது 2012ஆம் ஆண்டு மாவட்ட சபையாக தரம் உயர்த்தப்பட்டு சுமார் 85 சபைகளுக்கு, அதாவது கோவை, ஈரோடு, தர்மபுரி, பாப்பாரப்பட்டி, பென்னாகரம், ஓசூர் மற்றும் எலஹங்கா ஆகிய 7 சர்க்கிள் சபைகளுக்கு மாவட்ட சபையாக செயல்பட்டு வருகிறது. நமது சபை போதகர் பாஸ்டர் ஜே டேவிட் வில்லியம் அவர்கள் மாவட்ட போதகராக செயல்பட்டு வருகிறார்கள். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. நமது சபையில் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வேதத்தில் உள்ள சத்தியங்களையும் சரித்திரங்களையும் மிகவும் எளிதான முறையில் கற்றுக்கொள்ளும்படி பாடத்திட்டங்கள் அமைக்கப்பெற்று எல்கேஜி முதல் +2 வரை உள்ள மாணவர்களுக்கு நேர்த்தியான முறையில் வேதத்தில் அனுபவம் பெற்றதும் சிறுவர் ஊழியத்தில் பாரம் கொண்டதுமான ஆசிரியர்களால் கற்றுத்தரப்படுகிறது. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். வருடத்திற்கு ஒரு முறை VBS 5 நாட்கள் நடத்தப்படுகிறது. பாடல், குறுநாடகம், கேம்ஸ், பயோகிராஃபி என்று பல விதங்களில் தேவ ராஜ்யத்திற்கான சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. பிள்ளைகள் ரட்சிப்பின் வழியில் நடத்தப்படுகிறார்கள். அநேக பிள்ளைகள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வருகிறார்கள். யூத் மினிஸ்ட்ரி. சபையின் முதுகெலும்பாய் வாலிபர் சேனை எழுந்து செயல்படுகிறது. அதற்காக நமது சபையின் போதகர் வாலிபர்களை உற்சாகப்படுத்தி பலவான் கையிலுள்ள அம்புகளாக உருவாக்க வேண்டும் என்ற பாரம் கொண்டுள்ளார்கள். அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் வாலிப ஜெப ஐக்கியம். நமது சபையில் அநேக ஜெபங்களும் கூடுகைகளும் ஆராதனைகளும் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு சிலவற்றை குறித்து தெரிவிப்பது அவசியமாயிருக்கிறது. சகோதரிகள் ஜெபம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் ஜெபம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிறது. 12 hours prayer. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை 12 மணி நேர சிறப்பு உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பெண்களுக்கான விசேஷித்த ஆலோசனையும் ஜெபங்களும் நம்முடைய பாஸ்டரம்மா அவர்களால் நடைபெறுகிறது. நைட் பிரேயர். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இரவு ஜெபம் நடைபெறும். மந்த்லி ப்ராமிஸ் சர்வீஸ். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5 மணி முதல் 6 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெற்று வருகிறது. 40 days holy fasting festival. நம் வாழ்வின் மறக்க முடியாத 40 நாட்கள். முதலாவது சீனாய் மலையில் மோசேயின் 40 நாட்கள். 2வது வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 40 நாட்கள். அதுபோல் நம் சபையிலும் பரிசுத்த உபவாச பண்டிகை என்னும் 40 நாட்கள். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த உபவாச ஜெபம் 25வது உபவாச பண்டிகை என்பது குறிப்பிடத்தக்கது. நம் சபையின் போதகருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின் பிரகாரமாக ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் விசேஷித்த முறையில் காலை மற்றும் மாலை வேளையில் 40 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. நம் போதகருக்கு தேவன் வெளிப்படுத்தும் புதிய புதிய சத்திய வார்த்தைகளினால் அநேகர் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று வருகின்றனர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேம்பட, குடும்பங்களுக்குள் சமாதானம் பெருக, சபையின் புதிய புதிய ஆத்மாக்கள் சேர்க்கப்பட
இந்த ஜெபம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் தேவன் அருள்கின்ற திறவுகோல் வார்த்தையை கொண்டு வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவினால் ஜனங்கள் திருப்தியாய் செல்லும்படியாக நம்முடைய பாஸ்டர் பகிர்ந்து அளித்து வருகின்றார். இந்த வருடம் உபவாச பண்டிகையின் திறவுகோல் வசனமாக மல்கியா 3:1 நீங்கள் விரும்புகிற தூதன் தீவிரமாய் வருவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூதனை குறித்து மிகவும் தெளிவாக சிறப்பான வார்த்தைகளை கொண்டு காலையிலும் மாலையிலும் செய்தி கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வருடமும் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெற்று இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம். கன்வென்ஷன் வருடம் தோறும் 3 நாட்கள் நடைபெறும் கன்வென்ஷன் கூட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரில் சுற்றியுள்ள பல இடங்களிலிருந்து சபைகளிலிருந்து திரளான தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி ஆராதிக்கவும் அநேக புதிய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தவும் சபையில் ஐக்கியப்படவும் உதவியாக இருக்கின்றது. பாப்டிசம் ஒவ்வொரு வருடமும் ஞான ஸ்நானத்திற்கென்று அவர்களால் மனம் உவந்து கேட்கிறவர்களுக்கு முழுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஞான ஸ்நானத்திற்கென்று அனைத்து வசதிகளும் நம்முடைய சபையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சர்ச் எக்ஸ்டென்ஷன் ஃபண்ட் ஆலய எல்லை விரிவாக்க திட்ட நிதி. இத்திட்டத்தின் மூலம் பெறப்படும் காணிக்கைகள் நமது சிவானந்தா காலனி சபையின் ஆலய விரிவாக்க திட்ட பணிகளுக்காக செலவிடப்படுகிறது. சர்ச்சஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஆலயங்கள் வளர்ச்சி நிதி. ஆலயங்கள் வளர்ச்சி நிதியின் மூலம் பெறப்படுகின்ற காணிக்கைகள் புதிய ஆலயங்கள் நிறுவ இடம் வாங்குவதற்கு, புதிய ஆலயங்களின் கட்டுமான பணிகளுக்கு, பழுதடைந்த ஆலயங்களின் சீரமைப்பு பணிகளுக்கு மற்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் குடும்ப நலன்களுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது. குட் சமாரிட்டன் ஃபண்ட் நல்ல சமாரியன் நிதி. இந்த நிதியின் மூலம் பெறப்படுகின்ற காணிக்கைகள் தகப்பனையோ அல்லது தாயையோ இழந்த பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் ஆதரவற்றவர்களுக்கு அவர்களின் குடும்ப சூழ்நிலை பொறுத்து நமது சபையின் பாஸ்டர் அவர்களின் அறிவுறுத்துதலின்படி அவர்களுக்கு உதவிகள் செய்யப்படுகின்றது. ஃபியூச்சர் விஷன் அண்ட் மிஷன் நம்முடைய சபை போதகர் அவர்களின் தரிசனத்தின்படி நமது கோவை ஊழிய மாவட்டத்தில் எதிர்காலத்தில் முதியோர் இல்லம் கட்டலாம் என்ற திட்டம் இருக்கிறது. குறித்த காலத்தில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. நமது மாவட்ட கன்வென்ஷன் கூட்டங்கள் இடம் பற்றாக்குறையால் தற்போது திருமண மண்டபங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்த விஸ்தாரமான இடத்தை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தர உழைப்போம், ஜெபிப்போம். குறைந்தபட்சம் வருஷத்திற்கு ஒரு கிளை ஊழியமாவது புதிதாய் உருவாக்கப்பட வேண்டும் என்பது நமது சபையாரின் வாஞ்சையாகும். நமது சபையிலிருந்து புதிய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், திறப்பிலே நின்று தேசத்திற்காக ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும். வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் ஆலயம் இல்லாத கிராமங்களில் தேவனை ஆராதனை செய்ய மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதனால் மரத்தடிகளிலும் திறந்த பொதுவெளிகளிலும் கூடி ஆராதிக்கும் நிலை காணப்படுகிறது. இதனால் அநேக ஆத்துமாக்கள் பின்மாற்றத்திற்கு நேராய் செல்கிறார்கள். இந்த நிலை மாறவும் நமது சபை போதகரின் தரிசனத்தின்படி பல இடங்களில் இடம் வாங்கி ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். இதற்கு வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகளை நமது சபையிலிருந்து கர்த்தர் எழுப்புவாராக. 2025 ஆண்டு முடிவிற்குள் 2000 ஆத்துமாக்கள் என்ற எண்ணிக்கையை தொட நமது சபை போதகரின் தரிசனம் நிறைவேற நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம்.